ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் முடிவுகள் ரொம்ப பரபரப்பாக வெளியாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தகவல்களையும் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து ரொம்ப நேரலையாக ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தனிச்சையாக போட்டியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு இடும்பனம் கார்த்திக் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். தேர்தல் முடிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தல் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? என்ன எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்த்தது கிடைச்சிருக்குங்களா? நாம் 40 தொகுதியிலையும் வெற்றி பெற தான் உழைச்சோம். காலைல முடிவுகள் வந்த பிறகு குறைந்தபட்சமான ஒரு வாக்கு விழுக்காட்டையாவது பெறுவோம் நினச்சோம். குறைந்தபட்சம் 2 இலக்கத்தில் வாக்கு விழுக்காடு. ஆனால் அது இன்னமும் முடிவுகள் வரலை. அது எந்த அளவுக்குன்னு தெரில. ஆனால் குறைந்தபட்ச மைல்கல்லாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற அந்த இடத்தடைய 8 விழுக்காடு வாக்கு தேவைப்படுது. அந்த 8 விழுக்காடை நம்ம கடந்துருவோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 2016, 2019, 2021, 2024 4 பொது தேர்தலாக தனிச்சு போட்டிட்டு வர்றோம். இன்றைக்கி பணம்ங்கிறது ஒன்று பிரதான காரணியாக முதன்மை காரணியாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நாம் எந்தவித பின்புலம் இல்லாத ஏழை எளிய மக்களை வேட்பாளர்களை நடத்தி அரசியல்படுத்தி மக்களோட நன்மதிப்பை பெற்று வாக்கு விழுக்காட்டை பெற்று வர்றோம். பொதுவாக அரசியலில் ஒரு இலக்கணம் உண்டு. ஜெயிக்கிற கட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஜெயிக்கிற கட்சி தான் செல்வாக்கு பெறும் அப்படின்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு விதிவிலக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுக்காடு உயருது. ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறலை. 2016 ஆகட்டும், 19 ஆகட்டும், 21 ஆகட்டும் நம்ம வெற்றி பெறலை. ஆனால் வாக்கு விழுக்காடு உயர்ந்த வண்ணம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு விழுக்காட்டை பெற்று தமிழ்நாட்டோட தவிர்க்க இயலாத ஒரு அரசியல் சக்தியாக நாம் தமிழர் கட்சி மாறும். இதில் நாம் பெறக்கூடிய வாக்குகள் நான் அறுவடைக்கான களமாக இல்லை, 2026 நாம் பெறக்கூடிய வெற்றிக்கான அடித்தளமிடக்கூடிய களமாக இருக்கும். அதாவது நாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்து அவங்க சரியாக மக்களுக்கு சேவையாற்றாமல், மக்களுக்காக குரல் எழுப்பாமல், மக்களுக்காக பாடுபடாமல், அவங்க ஊழல் செஞ்சு லஞ்சம் வாங்கி லாவணியம் பண்ணி நாம் பாராளுமன்ற உறுப்பினரை இழக்கலை, தோல்வி அடையலை. நாம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் அடைவதற்கு நம்ம களத்தில் நிற்கிறோம். வாக்கு விழுக்காடு உயர்ந்து கொண்டிருக்கு. அதாவது 25 விழுக்காடு அளவு வாக்குகளை பெற்றால் தான் அது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இப்போ 10 அளவுக்கு நம்ம நெருங்கி கொண்டிருக்கோம். இதில் ஜெர்மனி போன்ற நாடுகள் இருப்பது போல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இருந்தால் இந்த வாக்கு விழுக்காட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த இந்திய ஜனநாயக அமைப்பு முறையில் 51 வாக்கு பெறவங்க வெற்றி, 49 வாக்குகளை பெறவங்க தோல்வி, 49 வாக்குகளை பெறவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு தவிர்க்க இல்லாத அரசியல் சக்தியாக மாறுது. அதை கடந்து இந்த தேசிய அளவில் முடிவுகளை பார்க்குறப்ப போன 2019 போல் அமையலை. குறிப்பாக சொல்லணும்னா 2004, 2009, 2014, 2019 இந்த 4 தேர்தல் முடிவுகள்லேருந்து இந்த தேர்தல் களம் வேறுபட்டு நிற்குது. ஏன்னா அந்த 4 தேர்தல்கள்லையும் காலையிலேயே ஒரு 2 மணி நேரத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் அப்படி நம்மளால் கணிக்க முடியல. மாறலாம். பாஜக கணிசமான இடங்களை, பெரும்பான்மை இடங்களை அவங்க பெற்றிருக்காங்கன்னா கூட அது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக மாறலாம். அப்போ நிதிஷ்குமாரோ இல்லை சந்திரபாபு நாயுடுவோ அணி மாறினாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற சூழல் இருக்குது. ஒருவேளை பாஜகவே ஆட்சி அமைச்சா கூட கூட்டணி கட்சியோட தயவில் தான் ஆட்சி அமைக்கிற சூழல் இருக்குது அப்படிங்கிற நிலை அப்போ 2 பக்கமும் சரிவாதி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதில் பாஜக இனியொரு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அது நாட்டுக்கு ஒரு பேராபத்தாக மாறி போயிடும். ஏன்னா பாஜக இனியொரு முறை ஆட்சிக்கு வந்தால் அவங்க பொது சிவில் சட்டத்தை அமலாக்கம் செய்வாங்க. அதே போல் மாநிலங்களோட அதிகாரங்களை பூரா குறைப்பாங்க. இந்தியாவோட அரசியல் சாசனத்தை மாற்றுவாங்க. அப்புறம் இந்தியாவோட வண்ணத்தை மாற்றுவாங்க. இந்தியாவில் தவிர்க்க இல்லாத ஒன்றா சொல்லப்படுற மத சார்பு இன்மைங்கிறத உடைப்பாங்க. அப்படி எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அப்போ இனியொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அது ஜனநாயக அமைப்பு முறையை முற்றுமுழுதாக குலைச்சிரும். இந்தியாவோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீருங்கிற ஒரு ஒப்பற்ற நிலம், அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில், உடன்பாட்டின் அடிப்படையில் இந்தியாவோட சேர்க்கப்படுது. சுதந்திர இந்தியாவில் காஷ்மீர் கிடையாது, சேர்க்கப்படுது. சேர்க்கப்பட்ட காஷ்மீருக்கு தனி அரசமைப்பு சாசனம் உண்டு, தனி கொடி உண்டு, பிற மாநிலத்தவர் நிலம் வாங்க முடியாங்கிற அளவுக்கு தனி அங்கீகாரம் உண்டு, சட்ட அங்கீகாரம் உண்டு. அது எல்லாத்தையும் பறித்து அங்கிருந்த அரசியல் தலைவர்களை கைது பண்ணி, எமர்ஜென்சி போல் கைது பண்ணி, இணையத்தை முடக்கி, தகவல் தொடர்பை துண்டித்து, இராணுவ மயமாக்கி, மக்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி, வீட்டு சிறையில் அடைச்சி, அங்கே 2ஆக உடைச்சி யூனியன் பிரதேசமாக, சட்டமன்றத்தோடு கூடிய யூனியன் பிரதேசமாகவும் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாக மாற்றினது பாரதிய ஜனதா. அதே போல் கால் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடை
இங்கே தட்சிணா பிரதேசம்னு பெயர் மாற்றம் செஞ்சாலும் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மாற்றினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரே நாளில் பணத்தை சிலாந்தர் வச்சவங்க தானே இவங்க, எந்த எல்லைக்கும் போகக்கூடியவங்க தானே இவங்க. அப்போ இந்த பேராபத்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் இருக்குது. அப்போ பாஜக இனி ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல வந்து நமக்கு மாறுபட்ட பார்வை இல்லை. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத மாநில கட்சிகளை ஒன்று கூடி ஒரு ஆட்சி அமைக்கணும். கூட்டணி ஆட்சியா இல்லாமல் கூட்டாட்சியை அமைக்கப்படணும். மூன்றாவது அணின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு அணி வந்து கூட்டணி ஆட்சியா இல்லாமல் கூட்டாட்சியாக இருக்கணும். அப்போ தான் மாநிலங்களுக்கான அந்த உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படும். மத்திய மாநில அந்த உறவுங்கிறது இணக்கமாக இருக்கும். மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே போல் இங்கே கூடுதலான அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்படி முடிவுகள் வருதுங்கிறத இன்னமும் சில மணி நேரங்களை பொறுத்திருந்தா பார்க்கணும். கடந்த முறைகள் எல்லாம் 2019 காலகட்டத்தில் மதியமே ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு இழுபறியாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக சொன்ன மாதிரி 40 இடங்களை சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் 2019 38 இடங்களை வந்து ஜெயலலிதா மேயர் பெற்றாங்க. அதுக்கும் பிறகு 39 இடங்களை 2019 திமுக பெற்றுச்சு. இப்போ 40 38 இடங்களை பெறலாம். 40 38 39 இந்த எண்ணிக்கையில் பெறலாம். ஆமாம். அப்போ வந்து இது எல்லாமே பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான். அன்னைக்கு மோடியா லேடியான்னு கேட்டு தான் ஜெயலலிதா வந்து பரப்புரை செஞ்சாங்க. அதே போல் குஜராத்தில் வந்து 7-8 முறை வந்து பாரதிய ஜனதா வந்து ஆட்சி அமைச்சிருச்சு. ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகள தொடர்ச்சியான ஆட்சி. அங்கே ஒரு ஆளுங்கட்சி மீதான நிர்வாக குறைபாடு, நிர்வாக குளறுபடி, அதிருப்தி, போதாமை அப்படிங்கிற அடிப்படையில் குறைந்தபட்சமான ஒரு எதிர்ப்புணர்வு உருவாகி அது அந்த ஆளுங்கட்சிக்கான வெறுப்பலையாக மாறும். அங்கே அப்படி இருக்கக்கூடிய வெறுப்பலையை விட ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் ஆளாத தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாஜக வெறுப்பில் இருக்குது. அது ஏன் அப்படின்னா பாஜக அரசியலுக்கு எதிரான நிலமாக இந்த நிலம் இருப்பதால் இருக்குது. அப்போ இந்த நிலத்தில் வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது பொது புத்தி ஆயிடுச்சு. மக்களின் பொதுவான கருத்தோட்டமாக மனோட்டமாக ஆயிடுச்சு. அதன் விளைவாக இங்கே பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் பேசப்படுது. ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியா சந்திரபாபு நாயுடுவான்னு யார் பாஜக கூட்டணிக்கு போகிறதுங்கிறதுல வந்து தேர்தலுக்கு முன்பாக ஒரு போட்டி இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இங்கே வந்து கூட்டணி இருந்த அதிமுக கிளட்டி விட்டுச்சு. ஏன்னா இங்கே பாஜக எதிர்ப்பு பேசினா தான் அரசியல் பண்ண நிலையை உணர்ந்து அதிமுகவும் கழட்டி விட்டுச்சு, திமுகவும் பாஜக எதிர்ப்புன்னு பேசுகிறாங்க. அப்போ இங்கே பாஜக எதிர்ப்பு முதன்மையாக இருக்குது. அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி வந்து திமுக அறுவடை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது திமுகவோட 3 ஆண்டு ஆட்சிக்கான இந்த ஒரு நற்சான்று பாராட்டு பத்திரம் அப்படின்னு பார்க்க முடியாது. மாறாக பாஜக ஆட்சிக்கு எதிரான விளைவு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அப்படி தான் இதை கணக்கணும். அப்போ வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து 2019 போலவே 2024 பாஜக விழுந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சதால் அவங்க 2 பேருக்கும் பேரிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இதில் இந்த தேர்தல் காலத்தில் வந்து அதிமுக வெல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து பாரதிய ஜனதாவை வந்து அதிமுக கழட்டி விட்டது வந்து ஒரு நல்லதொரு நகர்வு. ஆனால் அவங்க பண்ண தவறு என்னென்னா அவங்க திட்டவட்டமாக தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை வைக்கல. ஒரே கேள்வி தான் வைக்கப்படுது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா கட்சிகளும் நிலைப்பாட்டை வைக்குது. பிரதமர் வேட்பாளர் முறை ஜனநாயகத்தில் கிடையாது. ஆனால் யார் பிரதமராக வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்தையும் மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ராகுல் காந்தி கூட சொல்கிறோமோ வைங்க. அப்போ நாம் ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறோம். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக யார் வரணும், இல்லை பிரதமராக மோடி வரணுமா வரக்கூடாதான் கேள்வி. அந்த கேள்விக்கு தெளிவான பதில் சொல்ல முடியல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பல இடங்களில் பேசுகிறாங்க, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படின்னு. யார் தேசிய கட்சி இன்னைக்கு வஞ்சிக்கிறா? அப்போ நரேந்திர மோடி அப்படின்னு நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறாரு. ரோட் ஷோலாம் வேலைக்கு ஆகாதுங்கிறாரு. ரோட் ஷோ யார் நடத்தினான்னு சொல்லணும்ல. இல்லை, அப்படி இருந்தாலும் அமித்ஷா சொல்லும் போது கூட்டணிக்காக கதவுகள் திறந்திருக்கு அது முதலே சொன்னார். கடைசி வரைக்கும் பேசி பார்த்தாங்க. இவங்க இந்த தேர்தலை கூட்டணி வச்சோம்னா 2026 நமக்கு ஒன்றுக்கும் கதைக்கு ஆகாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கை வந்து 20,000-30,000 வாக்குகள் இழக்கிறோம். அப்போ நாம் வந்து வாக்கு எண்ணிக்கையும் போது நாம் சுழியத்தில் தொடங்குறோம், அவங்க 20,000 தொடங்குறாங்க. அப்போ அந்த இழப்பை வந்து மட்டுப்படுத்தணும். அப்போ பாஜகவோட உறவை துண்டிக்கணும். பாஜகவோட சேர்த்து வச்சிருப்பதால எந்த பயனும் இல்லைங்கிற நிலைக்கு வந்து அவங்க கழட்டி வர்றாங்க. ஆனால் நான் பிஜேபியாக இருக்காங்களே ஒழிய ஆன்டி பிஜேபியே இல்லை. பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை அவங்க வைக்கல. அப்போ அது வந்து களத்தில் வேலை செய்யலை. அப்போ மறுபடியும் இவர் பாஜகவோட போக மாட்டாங்கிறது என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பக்கம் திமுக அது நாடகம் நாளைக்கு வந்து ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அதிமுக பாஜகவுக்கு தான் ஆதரவு வழங்கும் அப்படின்னு பரப்புரைச்சினாங்க.
இந்த பக்கம் அதிமுகவும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு மறுக்கலை. ஏன் மறுக்கலை? இன்னொரு பக்கம் என்னென்னா வலிமையான பரப்புரையும் வைக்கல, வலிமையாக பாஜக பரப்புரையும் வைக்கல. அப்போ சந்தேக கண் கொண்டு பார்க்கப்படுது. 99 வந்து நான் தவறு பண்ணிட்டேன், எந்த காலத்துலையும் பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு நம்ம ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்க 2004 திரும்ப கூட்டணி வச்சாங்க. அப்போ அவங்களே வந்து அதை சறுக்குனாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் சிஏவை ஆதரித்தவர், கடந்த காலத்தில் வந்து வேளாண் சட்டங்களை ஆதரித்தவர், பாஜக இணக்கமாக இருந்தவர், அவர் மறுபடியும் போக மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ அதன் விளைவாக வந்து அதிமுக ஒரு ரோலே இல்லாமல் போச்சு, ஒரு எந்தவித பங்கும் இல்லாமல் போச்சு. இப்போ இங்கே பாஜக வேணும்னு சொல்கிறீங்களா வேண்டாம்னு சொல்கிறீங்களாங்கிறதுல அவங்க தெளிவான திட்டவட்டமான நிலைப்பாடு எடுக்காததால், ஒரு குழப்பம் இருந்ததால் மக்கள் வந்து அதிமுக நிராகரிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக, பிஜேபி வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு போக்கு போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் இங்கே வந்து திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா எங்கே இருக்குன்னா களத்தில் இல்லை, இங்கே ஊடகங்கள் இருக்குது. ஊடகங்கள் தான் ஒரு கருத்துருவாக்கம் செய்யுது. இங்கே வந்து பாரதிய ஜனதா வந்து 18 விழுக்காடு வாக்களை பெறும், 5 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் தொடக்க காலத்தையும் கேட்டேன். 5 இடம் சொல்கிறீங்க, எந்த இடம் சொல்லுங்கள், எந்த இடத்துல வெற்றி பெறும் சொல்லுங்க. மாநில சொல்கிறீங்க, சொத்து இருக்குன்னு சொல்கிறீங்க, பத்திரத்தை கொடுங்க. ஆமாம், எங்கன்னே சொல்லலையே, 5 இடங்கிறப்ப எந்த இடம்னே சொல்லலையே. 5 இடம் சொன்னாங்க, 18 விழுக்காடு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா 2014 எடுத்துக்கோங்க, 10 ஆண்டுக்கு முன்னாடி 14 மிகப்பெரிய கூட்டணி பாஜக தலைமையில் வைகோ, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், கொங்கு ஈஸ்வரன், பாரிவேந்தர், பாரதிய ஜனதா, மொத்தம் 6 கட்சி. அதில் விஜயகாந்த் அன்னைக்கு வலிமை வாய்ந்த இடத்துல இருந்தார். 2016 அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு. 2014 அவர் எதிர்க்கட்சி தலைவர். 2016 விஜயகாந்த் தான் முக்கியமான இதாக இருந்தார். எல்லாரும் கூப்பிட்டாங்க. கருணாநிதி கூட, ஐயா கருணாநிதி கூட வந்து பழம் நழுவி பாலிவம்னு கூப்பிட்டார். அப்போ விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ் 8 மாவட்டங்களில் வலிமையான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன், கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருக்கக்கூடிய வைகோ, பாரிவேந்தர்னு பெரிய கூட்டணி. ஆனால் அவ்வளோ கூட்டணி அமைச்சு அதிகபட்சமாக பெற்ற வாக்கே 18.5 தான். இத்தனைக்கும் அன்னைக்கு பாஜக குறித்தான எதிர்மறை பிம்பம் இல்லை. ஏன் இல்லைன்னா அன்னைக்கு வந்து பெரிய அளவில் பாஜக ஆட்சியை வந்து யாரும் பார்க்கலங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இல்லை. 2004 வரும் 10 ஆண்டு பாஜக ஆட்சி இல்லைங்கிறதுனால தெரியலை. அதுபோல் மோடி எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரான்னு தமிழ்நாட்டு மக்கள் தெரியாது. அப்போ மோடி குறித்தான எதிர்மறை பிம்பம் இல்லை, ஆன்டி இன்கம்பன்ஸ் எனப்படக்கூடிய அந்த ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்புணர்வும் இல்லை அன்னைக்கு. ஏன்னா பாஜக ஆட்சி இல்லை. அப்போ நேர்மறையான போக்கு இருந்தப்ப அன்னைக்கு 6 கட்சி சேர்ந்து கூட்டணி வச்சப்ப பெற்ற வாக்களே 18.5 தான். இன்னைக்கு பாஜக மேலே அதீதமான எதிர்ப்புணர்வு இருக்குது. அதுக்கு சான்று 2021 அதிமுக கூட்டணியில் அங்கே வச்ச பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்துக்கிட்டு எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை போட்டு வாக்கிட்டாங்க. அப்போ இந்த தேர்தலையும் தனிச்சு போட்டிங்கிறத அவங்க நிலைப்பாடு எடுக்கலை. அதிமுக கழட்டி விடுச்சு, அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க. அதனால தான் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது அமித்ஷா சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் வேலைக்கு ஆகலைங்கிறப்ப வேறு வழி இல்லாமல் தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைச்சாங்க. அப்போ அங்கே வந்து பாஜக எதிர்ப்பு வந்து மேலோங்கி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு தோற்றம் உருவாக்கப்படுது, பாஜக வளருது, திமுகவா பாஜகவன் களம் இருக்குது அப்படின்னு. அப்பெல்லாம் ஒருபோதும் இங்கே களத்தில் பாஜக இல்லை. அதற்கான சான்றாக தான் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி இருந்து தேர்தல் முடிவு வரைக்கும் ஒரு 7 முறை போல் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகை இருந்தார். ஆனாலும் ஒரு இடத்துலையுமே பாஜகவால் கோல் வச்ச முடியல. கோவையில் போட்டியிட்ட அண்ணாமலை கூட இப்போ தோல்வி முகத்தில் தான் இருக்கார். இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம்? அண்ணாமலை தோற்று போக போகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலைக்கும் தெரியும். அவர் வந்து ரொம்ப அகம்பாவமாக ஆணவமாக பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 1 லட்சம் வாக்காளர்கள் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்குனார். அது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் வந்து திருப்திகரமாக இருக்குது, சிறப்பாக இருக்குனார். ஆனால் அதுக்கு பிறகு நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு 1 லட்சம் வாக்காளரை காணும்னு வடிவேலு கிணத்தை காணுங்கிற நகைச்சுவை போல சொல்லியிருந்தார். திரும்ப ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் கூடி வந்து நான் உயிரோடு இருக்கேன், என் வாக்கு எங்கன்னு பதாகை ஏந்தி, கை பதாகை ஏந்தி, கை விரலை பார்த்தா விரலில் வந்து மை இருக்குது. ஏன்னா நாடகம் எல்லாம் ஓட்டு போட்டு ஆட்களை கொண்டாந்து வச்சுருக்காங்க, பிஜேபியோட ஆட்கள் எல்லாமே. அப்போ 1 லட்சம் பேர் வாக்காளர் காணும்னா 1 லட்சம் பேரும் பாஜகவுக்கான வாக்காளரா? 1 லட்சம் பேரில் குறைந்தபட்சம் 1000 பேர் கூட களத்துக்கு வர மாட்டான். ஓட்டு போட்டோடனே வந்து நிற்கிறான்னா ஓட்டு போட வர மாட்டானா? அப்புறம் வந்து யாரோ ஒரு ஆளை விட்டு கோயம்புத்தூரில் மட்டும் தேர்தல் முடிவை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனு போடுறாங்க, நீதிமன்றத்தை மனு போடுறாங்க. எதுவுமே வேலைக்காகலை. இப்போ தோல்வி வந்து உறுதியாயிடுச்சு. நமக்கு தெரியும் பாஜக தோற்று போகும், தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியும். அவனுக்கு பூத் ஏஜென்ட்டுக்கும் ஆள் இல்லை. இங்கே தஞ்சாவூர் பக்கம் பார்த்தா ஒரு வாக்ககத்தில் பாஜகவுக்கு ஒரு வாக்கு கூட இல்லை. ஆனால் இங்கே ஊடகங்கள் வந்து பொடியோட பெருசாக்கி பேசுது. அப்போ பாஜகவுக்கு இதான் கலை யதார்த்தம். அண்ணாமலையாக இருந்தானே யாராக இருந்தானே, அண்ணாமலை காலத்தில் ஊடகங்கள் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அண்ணாமலை வந்து பொய் சொன்னாலும் அடாவடித்தனமாக பேசினார். தமிழிசை காலம், எல்முருகன் காலம்,
அண்ணாமலை காலம் ஒப்பிட்டா எல்முருகன் காலத்தை விட அண்ணாமலை இது தமிழிசை காலத்தை விட அண்ணாமலை காலத்தை கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கலாம், ஒரு விழுக்காடு வளர்ந்துருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய தமிழ்நாட்டில் தாமரை வளர்கிற அளவுக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். இங்கே சில தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள், குறிப்பாக மயிலாடுதுறையில் காளியம்மாள், தருமபுரியில் அந்த மாதிரி, திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகளில் கடந்த 2019 தேர்தலில் ஒரு 30,000 to 40,000 வாக்குகள் இருந்தது. இப்போ 70,000 to 80,000 வாக்குகள் போல இருக்குது. ஸோ இந்த ஒரு வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடம் 2 இடம் போல் எதிர்பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கலன்ற ஒரு ஏமாற்றம் இருக்குது. இல்லை, எங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் உள்ள எங்களோட செயல்பாட்டுக்கான உரிய மதிப்பீடும் இது இல்லை. நாம் தமிழர் கட்சி இடங்களை வெற்றி பெற்றிருக்கணும், பார்லிமெண்ட் உறுப்பினர் கணக்கை தொடங்கியிருக்கணும். அதே போல் வாக்கு விழுக்காட்டில் வந்து குறைந்தபட்சமான ஒரு 15 விழுக்காடு வாக்கையாவது பெற்றிருக்கணும். இது எங்களுக்கு வந்து திருப்திகரமான வாக்கு விழுக்காடும் இல்லை, திருப்திகரமான முடிவும் இல்லை. ஆனால் மக்களின் முடிவை ஏற்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுற நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை நாங்கள் தொடங்குவோம். அங்கே வந்து அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பாய்வோம். அப்போ இந்த 2 ஆண்டு காலத்தில் விதியமாக செயல்பட்டு அந்த 2026 நோக்கிய பாய்ச்சலில் வெற்றி பெறும் நம்புகிறோம். இதிலேருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகளை, பாடங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு களத்தில் நாங்கள் வேலை செய்வோம். சரி, இப்போ கூட்டணியே இல்லாமல் தனிச்சை களம் காண்றதா நாம் தமிழர் கட்சியோட ஒரு தனித்துவமாக இருக்குது. ஆனால் மறுபுறம் சிஎம் ஸ்டாலின் வந்துட்டு 2019 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 3 தேர்தல்களில் அதே கூட்டணி அமைச்சு ஹேட்ரிக் வெற்றியை பெற்றிருக்காரு. ஸோ அந்த கூட்டணின்றத வாழ்நாளிலே நாம் தமிழர் கட்சி வைக்காதுங்களா, இல்லை தனித்தே தான் போகணும்? நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தத்துவ முழக்கத்தை வைக்கிறோம், தமிழரின் அறம் சார்ந்த ஆட்சி அப்படின்னு தத்துவ முழக்கத்தை வைக்கிறோம். அதே போல் வந்து நாங்கள் வந்து உறுதியாக ஒன்றே சொல்கிறோம். பிளாட்டோங்கிற அறிஞன் சொல்கிறான், நாட்டை தத்துவ ஞானிகளை தலைமையேற்ற ஆளுங்கிறான். நாங்கள் தத்துவங்கள் ஆளுங்கிறோம். அது எந்த தத்துவம்னு தமிழ் தேசியங்கிற தத்துவம். நாம் தலைமையேற்க தத்துவம் தான் தலைமையேற்றுக்குங்கிறோம். நமக்கு ஒரு பொது நோக்கம் இருக்குது, தமிழரின் அறம் சார்ந்த ஆட்சி நிகழணும், இறுதி இலக்கு வந்து தமிழீழ தேசம் அமைய பெறணும் அப்படின்னு. இந்த பொது நோக்கங்களை ஏற்று, தத்துவ முழக்கங்களை ஏற்று, உயரிய லட்சியங்களை ஏற்று எங்கள் தலைமையேற்று ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அது குறித்து ஆலோசிப்போம். நாங்கள் மற்றபடி இந்த தத்துவத்தில், தத்துவ முழக்கத்தில், அறம் சார்ந்த ஆட்சிங்கிறதுல நம்ம சமரசம் அடைய போகிறதில்ல. 2026 தேர்தலில் நடிகர் விஜய் வந்துட்டு களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? 2026 என்ன பிளான் வச்சுருக்கீங்க? விஜய் வந்து இன்னும் கட்சியை தொடங்கலை, கட்சி பேரை பதிவு பண்ண சொல்லியிருக்காரு. கட்சியோட உறுப்பினர்ச்சியை வந்து தொடங்கியிருக்காரு, கட்சியின் பேர் அறிவிச்சிருக்காரு. அவர் கட்சியை தொடங்கி அவர் கொள்கை முழக்கங்களை அறிவித்து யார் எதிரிகளை தீர்மானித்து என்ன தத்துவம்னு சொல்லி அதுக்கு பிறகு அவரோட நோக்கம் என்ன, லட்சியம் என்ன எல்லாம் சொல்லி அது நாம் தமிழர் கட்சியோட பொருந்தி வர்றப்ப நாம் அது குறித்து விரிவாக பேசலாம். இப்போதைக்கு எவ்வளோ தான் பேச முடியும். குறிப்பாக ஒரு தோல்வின்றது வெற்றியோட முதல் படி அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி 2016 தேர்தல் அரசியல் களத்தில் குதிச்சிங்க. அப்போது ஒரு 1.1 விழுக்காடு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் 2019 3.7 அப்படின்லாம் போய் தொடர்ச்சி ஏறுமுகத்தில் இப்போ 7 விழுக்காடில் 21 இருந்தீங்க, இப்போ 8 விழுக்காடு போல் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த தொடர் தோல்விகள் நாம் தமிழர் கட்சியும் அவங்களோட தம்பிகளையும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கா, இல்லைன்னு தொடர்ந்து எப்படி போயிட்டு இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி எதிர்பார்த்து களத்துக்கு வரல. வெற்றிங்கிறது ஒரு அங்கீகாரம், உழைப்புக்கான அங்கீகாரம். ஆனால் தோல்வியை பெற்றோம்னா ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு, படிப்பினை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகணும். அவ்வளோதான் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நமக்கு இது வெற்றி பெறங்கிறது ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் இதை கடந்து நம்ம வேலை செய்வோம். அது வந்து நமக்கு நம்ம ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படி, ஏற்றுக்கொண்ட தத்துவம் அப்படி. அதனால் நம்ம சோர்ந்து போகவோ அயற்சி அடைவோ இதில் ஒன்றும் இல்லை. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நாம் தமிழர்னா விவசாய சின்னம், விவசாய சின்னம்னா நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி. சின்னம் பறி போனது நிறைய முறை கேட்ட கேள்வி தான். சின்னம் பறி போனது, மைக் சின்னம் கொடுத்தது, அது வந்துட்டு ஒரு பின்னடைவாக இருக்கா, இல்லை அதையும் தாண்டி நீங்கள் கொடுத்த சின்னத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம், அந்த வாக்குகள் வாங்கிட்டோம் அப்படின்ற பார்க்குறீங்களா? இல்லை, நான் களத்தில் பார்த்த வரைக்கும் சின்ன ஒரு பின்னடைவாக இல்லை. ஏன்னா வந்து கிராமத்தில் வந்து அவங்களே நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் என்னன்னு தேடி போய் வாக்கு செலுத்திட்டு வந்தாங்க. அதே போல் அந்த 20 நாட்களில் வந்து நாம் தமிழர் கட்சி சின்னம் என்னங்கிற அந்த தேடுதலும் அந்த அந்த கவன இருப்பும் இருந்துச்சு. அதாவது சின்னம் ஒரு பிரச்சனை இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இருக்கலாம். இப்போ திமுக கூட்டணியில் அண்ணா திரும்ப வந்து பானை சின்னத்தில் போட்டி போடுறாங்க அப்படின்னா இழுபறியாக இருக்கும், வெற்றி இழுபறியாக இருக்கும். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டால் எளிதாக வெற்றி பெற்றுவார். இந்த பக்கம் அதிமுகவில் வந்து ரெட்டலையை தூக்கி ஓபிஎஸ்டையோ, டிடிவிட்டையோ, சசிகலா கிட்டையோ, இல்லை வந்து தீபாகிட்டே கொடுத்தா இந்த வாக்குகள் அப்படியே அந்த பக்கம் விழுந்துடும். அப்போ அங்கே சின்னம் தான் தீர்மானிக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த முடிவு பண்ணிவிட்டு சின்னம் எதுவும் தேடி போய் வாக்கு செலுத்துகிறான். அதான் சின்னம் வந்து ஒரு பின்னடைவாக நாங்கள் பார்க்கல. இறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு, இல்லை பொதுவாக வாக்காளர்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறது? நம்பிக்கை கொண்டு நில்லுங்க, உறுதியாக நாம் வெல்வோம். இது வந்து இதுவே இறுதி இல்லை, இது தொடக்கம்.
2026 உறுதியாக இலக்கை அடைவோம். பரபரப்பான சூழலில் அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.